தமிழை பற்றி பெரியார் சொன்னது. தமிழே முட்டா பசங்க பாஷை, காட்டு மிராணி பாஷை நான் சொன்ன போது குதிச்சானுங்க எல்லா பயிலும். சீமானின் சீற்றம். பெரியாரை எதிர்க்கிறது உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது. பெரியாரை வெட்டி சாய்க்கிறது. வேற ஏதாவது விளக்க வேணுமா? கலைக்கப்படுமா இண்டி கூட்டணி? கிரீன்லாந்து மீது படையெடுப்பு, ட்ரம்ப் வீசிய குண்டு. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். பெரியாரை பற்றிய சீமானின் சீற்றம் குறித்து. வணக்கம் நண்பர்களே. பெரியார் குறித்து சீமான் பேசியிருப்பது சர்ச்சையாகி இருக்கிறது. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. நினைத்ததை பேசுவதற்கான பேச்சுரிமையை, கருத்து சுதந்திரத்தை நமது அரசமைப்பு சட்டம் உறுதி செய்திருக்கிறது. சில இயக்கத்தினர் கடவுளையே விமர்சிக்கும் போது பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்க முடியாது. கடந்த காலத்தில் தமிழ் குறித்து பெரியார் தெரிவித்ததாக சிலவற்றை சீமான் குறிப்பிட்டு இருக்கிறார். அந்த மொழியே சாணி ஏன் கூப்ப காட்டு மிராண்டி மொழி. உங்க தமிழ் தாய்க்கு என்ன கொம்பா இருக்கு? உங்க தமிழ் தாய் 3000 ஆண்டுகளா உங்களை என்ன படிக்க வச்சாலான்னு கேட்டா, அப்ப திருக்குறள், இந்த இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஐங்குறுநூறு, 1810, பரிபாடல், இந்த சங்க இலக்கியங்கள்லாம் எழுதி கொடுத்தவனெல்லாம் எங்க தமிழ் தாய் படிக்க வைக்கலையே. தமிழை சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதினாரு? ஒருவர் இவ்வாறு பேசினார் என சுட்டி பேசுவது எப்படி குற்றச் செயலாகும்? தனது கருத்துக்களை நிறுவ ஆதாரம் தரவும் தயார் என்று சொல்லி இருக்கிறார் சீமா. இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேட்காது. நீங்க இதுக்கு சான்று கேட்குங்க. பெரியாரின் எழுத்துக்களை அரசுடைமையாக்கிட்டு எனக்கு சான்றுகளுக்கு தரேன். இப்ப நான் தந்த சான்று 10 அவ்வளவுதானே, கேளு. சீமான் கூறியது குறித்து சரிபார்க்க, தமிழ் ஒரு காட்டுமிராண்டி பாஷை, பெரியார் கூறியது என்று கூகுளில் அடித்து பார்த்தேன். முதல் லிங்க் விகடன்.com உடையது. காட்டுமிராண்டி மொழி தமிழ் என பெரியார் சொன்னது ஏன் என்று கலி பூங்குன்றன் 2018 அக்டோபர் 20 எழுதியது. பெரியார் சொன்னது ஏன் என்று பூங்குன்றன் எழுதுகிறார் என்றால் பெரியார் அவ்வாறு சொல்லி இருக்கிறார் என்று தானே அர்த்தம். சரி, கலி பூங்குன்றன் யார்? பெரியாரால் தோற்றுவிக்கப்பட்ட திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர். கி வீரமணிக்கு அடுத்த நிலையில் இருப்பவர். தனக்கு அடுத்து திராவிடர் கழகத்தின் தலைவராக கலி பூங்குன்றன் செயல்படுவார் என்று தஞ்சையில் 2019 பிப்ரவரி 23 நடைபெற்ற திராவிடர் கழக மாநில மாநாட்டின் போது செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் கி வீரமணி. அத்தகைய கலி பூங்குன்றன் தான் இவ்வாறு எழுதியிருக்கிறார். சரி, அடுத்த லிங்க் blogspot.com வருகிற பெரியார் பெரியாரியம் எனும் லிங்க் ஆகும். அதில் தமிழ் காட்டுமிராண்டி மொழி ஏன், எப்படி, தந்தை பெரியார் எனும் கட்டுரை இடம்பெற்றுள்ளது. தமிழ் மொழியை நான் காட்டுமிராண்டி மொழி என்று சுமார் 40 ஆண்டுகளாக கூறி வருகிறேன் என்று தொடங்குகிறது அந்த கட்டுரை. கட்டுரையின் முடிவில் நூல் தமிழ் காட்டுமிராண்டி மொழி ஏன், எப்படி, ஆசிரியர் தந்தை பெரியார் என்று காணப்படுகிறது. இப்போது யோசித்து பாருங்கள், சீமான் கூறியதற்கு ஆதாரம் இருக்கிறதா இல்லையா? கடந்த பல ஆண்டுகளாகவே பெரியாரின் கருத்தியலை தகர்த்து வருகிறார் சீமான். பெரியாரின் திராவிட தேசியம் எனும் கருத்தியல் சரி தவறு என்பதற்கு அப்பால் திராவிட தேசியம் என்கிற ஒன்றே கிடையாது என்பதுதான் சீமானின் வாதம், சீமானின் நிலைப்பாடு. உள்ளீடற்ற ஒரு கருத்தியலை நூற்றாண்டு காலமாக தமிழர்கள் மூளையில் திணித்திருக்கிறார்கள் என்பதுதான் சீமான் வைக்கும் குற்றச்சாட்டு. சீமான் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தத்துவம் சார்ந்தவை, கருத்தியலானவை. அவற்றை பெரியாரியல் அறிஞர்கள் ஆதாரங்களுடன் மறுக்க முயற்சி செய்ய வேண்டும். சீமானுடன் நேரடி விவாதம் நடத்த முன்வர வேண்டும். முன்னர் மணியரசருக்கும் சுபவிக்கும் இடையே நடந்தது போல. அதை விடுத்து அரசியல் நடவடிக்கைகள் மூலம் எதிர்வினையாற்ற முனைவது அர்த்தமற்றது. பிராமணர்களை கடுமையாக விமர்சித்தவர் பெரியார். இன்று பிராமணர் அல்லாதவர்களால் பெரியார் விமர்சிக்கப்பட்டு வருகிறார். இது எதனால் என்பதை பெரியாரியல் அறிஞர்கள் சிந்திக்க வேண்டும். இண்டி கூட்டணி கலைக்கப்படுமா? டெல்லியில் மக்களவை தேர்தலில் ஆம் ஆத்மி, காங்கிரஸ் கூட்டணியாக போட்டியிட்ட நிலையில் சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து எதிரும் புதினுமாக போட்டியிடுகின்றன. இதில் ஆம் ஆத்மி கட்சிக்கு திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இதன் மூலம் அங்கு எதிர்கட்சிகள் கூட்டணி முடிவுக்கு வந்திருக்கிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் புதன்கிழமை பேசிய தேஜஸ்வி யாதவ்,
இந்தி கூட்டணி 2024 மக்களவை தேர்தலுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. எனவே இப்போது அந்த கூட்டணியில் இருந்த கட்சிகள் தன்னிச்சையாக முடிவெடுத்து செயல்பட்டு வருகின்றன என்றார். दिल्ली चुनाव में तो पहले से तय था इंडिया अलायंस जो है वो लोकसभा के लिए, और बिहार में जहां तक बात की जाए हम लोग तो शुरू से साथ थे यहाँ पर. இதனால் தேசிய அளவில் எதிர்க்கட்சிகள் கூட்டணி, அதாவது இந்தி கூட்டணி முடிவுக்கு வருவதற்கான தொடக்கம் என்கிற கருத்து எழுந்துள்ளது. இது தொடர்பாக பீகார் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் அகிலேஷ் பிரசாத் சிங் பாட்னாவில் செய்தியாளர்களிடம் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். டில்லியில் மக்களவை தேர்தலில் கூட்டணியிட்ட காங்கிரசும் ஆம் ஆத்மியும் இப்போது சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிடுவது குறித்துதான் தேஜஸ்வி யாதவ் கருத்து தெரிவித்திருக்கிறார். இது அசாதாரண நிகழ்வு அல்ல. மக்களவை தேர்தலிலும் கூட பஞ்சாபில் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் தனித்துதான் களம் கண்டன. அங்கு ஆம் ஆத்மி ஆட்சிதான் உள்ளது. तेजस्वी यादव जी का बयान दिल्ली चुनाव को लेकर है. दिल्ली में आप पार्टी और कांग्रेस पार्टी अलग लड़ रही है, और आप लोगों को ठीक से याद होगा लोकसभा के चुनाव में भी दिल्ली में जरूर आप और कांग्रेस साथ लड़ी थी, लेकिन वहीं पंजाब में जहां उनकी सरकार है वहां कांग्रेस पार्टी और आप पार्टी अलग चुनाव लड़ी थी. அதே நேரத்தில் பீகாரில் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதளம் கூட்டணி வலுவாக இருக்கிறது. நீண்ட காலமாகவே நாங்கள் ஒரே கூட்டணியில் தான் இருக்கிறோம். ராகுல் காந்தி இந்த மாத இறுதியில் பீகாருக்கு வருகை தர இருக்கிறார் என்றார். இதற்கு நேற்று வியாழக்கிழமை ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா எதிர்வினையாற்றினார். அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். என்னால் எதுவும் சொல்ல முடியாது. நான் டெல்லி தேர்தலோடு சம்பந்தப்பட்டவன் கிடையாது. பிஜேபியை எதிர்த்து திறம்பட களமாடுவது குறித்து காங்கிரசும் ஆம் ஆத்மியும் தான் முடிவெடுக்க வேண்டும். என் நினைவுக்கு எட்டியவரை இந்தி கூட்டணிக்கு கால வரையறை ஏதுமில்லை. ஆனால் இந்தி கூட்டணியின் கூட்டம் ஒழுங்காக நடைபெறுவதில்லை என்பதால் அதன் தலைமை, செயல்பாடுகள் மற்றும் இந்தி கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து தெளிவில்லாமல் இருக்கிறது. மக்களவை தேர்தலை மனதில் வைத்து மட்டுமே இந்தி கூட்டணி உருவாக்கப்பட்டிருந்தால் அதனை கலைத்து விடுவது நல்லது. அதன் பிறகு எதிர்க்கட்சிகள் தனித்தனியாக செயல்பட முடியும் என்று ஏஎன்ஐக்கு அளித்த பேட்டியில் உமர் அப்துல்லா குறிப்பிட்டிருந்தார். बदकिस्मती की बात यह है कि क्योंकि इंडिया ब्लॉक की कोई मीटिंग बुलाई नहीं जा रही है, तो इसमें कोई क्लैरिटी नहीं है, ना लीडरशिप को लेके, ना एजेंडा को लेके, ना आगे क्या हम रहेंगे या नहीं रहेंगे इसको लेके. पार्लियामेंट इलेक्शंस के लिए था, इसको वाइंड अप करिए. இந்தி கூட்டணிக்குள் காங்கிரஸ் தலைமைக்கு எதிரான கருத்துகள் சமீப காலமாக வலுவடைந்து வருகின்றன. இந்தி கூட்டணிக்கு தலைமை வகிக்க தயாராக இருப்பதாக மேற்கு வங்க முதல்வர் মমতা ব্যানার্জি அண்மையில் அறிவித்திருந்தார். আমাকে অন্য কিছু হাতছানি দিয়ে ডাকলেও পাবে না, কিন্তু এটুকু আমি মনে করি যে আমি এখানে বসেও আমি কিন্তু এটা চালিয়ে দিতে পারি. அதனை லாலு வரவேற்றார். ममता जी कांग्रेस उसकी आपत्ति जता रही है. लालू जी कांग्रेस क्यों जताने नहीं हो, ममता को दो न तो ममता जी को जो दिया जाए. हाँ दे दे. மம்தாவுக்கு சரத் பவார் ஆதரவு अलितार. आज देशाच्या फायद्यामुळे त्यांनी जे लोक निवडून पाठवले ते अतिशय तत्वकार जागरूकपणे करतात, त्यामुळे त्यांना म्हणायचा अधिकार. சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஆகியோரும் இந்தி கூட்டணிக்கு புதிய தலைமை தேவை என்று கருத்து தெரிவித்திருந்தனர். இது காங்கிரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியது. இதற்கு நடுவே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது குறை கூறுவதை விட்டுவிட்டு தேர்தல் தோல்வியை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உமர் அப்துல்லா அறிவுரை கூறியிருந்தார். இது காங்கிரசுக்கு மேலும் பின்னடைவாக அமைந்தது. The EVMs can't only be a problem when you lose the election, because they're the same EVMs. So when you get 100 plus members of parliament using the same EVMs and you celebrate that as sort of a victory for your party, you can't then a few months later turn around and say, well, actually, hang on, we don't like these EVMs because now the election results aren't going the way we would like them to. If you have problems with the EVMs, then you should be consistent in those problems. And the thing is, டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ் ஆகியோர் ஆம் ஆத்மிக்கு ஆதரவு அளித்துள்ளனர். இதன் மூலம் காங்கிரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர்கள் உறுதிப்படுத்தினர். இந்நிலையில்
மக்களவை தேர்தலுக்காக மட்டும்தான் இந்தி கூட்டணி அமைக்கப்பட்டது என்று ராஷ்டிரிய ஜனதா தளம் கூறியிருக்கிறது. பிஜேபிக்கு எதிராக உருவான 28 கட்சிகளை கொண்ட இந்தி கூட்டணி அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணி அதன் முரண்பாடுகளாலேயே வீழும் என்பது தலைவிதி. விதி நெருங்கி கொண்டிருக்கிறது. வீழும் இந்தி கூட்டணி. கிரீன்லாந்து மீது படையெடுக்க போகிறாரா ட்ரம்ப்? டென்மார்க்கின் தன்னாட்சி பிரதேசமான கிரீன்லாந்தை ராணுவ நடவடிக்கை மூலம் அமெரிக்கா கைப்பற்றக்கூடாது என்று பிரான்ஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க அதிபராக மீண்டும் பொறுப்பேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் தனது நாட்டு நலனுக்காக கிரீன்லாந்து, பனாமா கால்வாய் ஆகிய பகுதிகளை அமெரிக்க கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார். புளோரிடா மாகாணத்தில் உள்ள மார-லாகோ எனும் ட்ரம்புக்கு சொந்தமான மாளிகையில் செவ்வாய்க்கிழமை செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது ராணுவத்தை அனுப்பி கிரீன்லாந்தையும் பனாமா கால்வாயையும் கைப்பற்ற போவதில்லை என்று உறுதியளிக்க டொனால்ட் ட்ரம்ப் மறுத்தார். Greenland and the Panama Canal, so forth. Can you assure the world that as you try to get control of these areas, you are not going to use military or economic coercion? No. And can you tell us a little bit about what your plan is? Are you going to negotiate a new treaty? What is the strategy? Yeah, I can't assure you. You're talking about Panama and Greenland. No, I can't assure you on either of those two. But I can say this. We need them for economic security. The Panama Canal was built for our military. I'm not going to commit to that now. It might be that you'll have to do something. இதன் மூலம் அந்த பகுதிகளை அமெரிக்கா பலவந்தமாக கைப்பற்றுவதற்கு, படையெடுத்து கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதை டொனால்ட் ட்ரம்ப் மறைமுகமாக குறிப்பிட்டிருந்தார். இது டென்மார்க் அங்கம் வகிக்கும் ஐரோப்பிய யூனியனில் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்நிலையில் யூனியனில் அங்கம் வகிக்கும் பிரான்சின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜீன் நோயல் பாரட் அந்த நாட்டு வானொலிக்கு அளித்த பேட்டியில் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம். ஐரோப்பிய பிராந்தியத்தின் இறையாண்மை மிக்க எல்லைகளை வேறு நாடுகள் கைப்பற்றுவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அது எந்த நாடாக இருந்தாலும் ஐரோப்பிய எல்லைகளை தாக்க முடியாது. கிரீன்லாந்துக்கு ராணுவத்தை அனுப்ப போவதில்லை என்று உறுதியளிக்க ட்ரம்ப் மறுத்திருந்தாலும் அவர் அந்த தீவின் மீது படையெடுப்பார் என்று எனக்கு தோன்றவில்லை. இருந்தாலும் வலிமை மிக்க நாடுகள் சிறிய நாடுகளை மிரட்டும் போக்கு உலக அரசியலுக்கு மீண்டும் திரும்பி வந்துள்ளது கவலை அளிக்கிறது என்றார் பாரட். இதற்கிடையே டொனால்ட் ட்ரம்பினுடைய மூத்த மகன் டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர் கிரீன்லாந்து தலைநகர் நூக்குக்கு வந்திருக்கிறார். அவரது வருகை அரசுமுறை பயணம் அல்ல என்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் எவரையும் அவர் சந்திக்க போவதில்லை என்றும் கிரீன்லாந்து அரசு தெரிவித்திருக்கிறது. எனினும் தங்கள் தீவை அமெரிக்காவின் அங்கமாக ஏற்றுக்கொள்ள அந்த பகுதி மக்களை வலியுறுத்தும் நோக்கத்தில் டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர் அங்கு வந்திருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. டென்மார்க்குக்கு சொந்தமான கிரீன்லாந்துக்கு கடந்த 1979 ஆண்டு சுயாட்சி வழங்கப்பட்டது. உலகத்திலேயே மிகப்பெரிய தீவான இதன் 80% நிலப்பரப்பு பனிக்கட்டிகளால் சூழப்பட்டிருக்கிறது. எஞ்சிய பகுதியில் சுமார் 57,000 பேர் மட்டுமே வசித்து வருகின்றனர். அட்லாண்டிக் மற்றும் ஆர்க்டிக் பெருங்கடல்களுக்கு இடையே இந்த தீவு அமைந்திருப்பதால் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற சக்தி வாய்ந்த நாடுகள் இந்த தீவை குறிவைக்கின்றன. ஏற்கனவே டென்மார்க்குடன் நெருங்கிய பாதுகாப்பு உறவை பேணி வரும் அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்தில் ராணுவ தளம் உள்ளது. இந்த சூழலில் கடந்த நவம்பரில் நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்து மற்றும் பனாமா கால்வாயை நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது அமெரிக்க நலனுக்கு இன்றியமையாதது என்று கூறி சர்ச்சையை ஏற்படுத்தினார். ட்ரம்பின் இந்த அறிக்கையை தொடர்ந்து கிரீன்லாந்தின் எதிர்காலம் குறித்து அந்த தீவின் மக்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று டென்மார்க் பிரதமர் மெட் ஃபிரெடரிக்சன் கூறினார். தற்போது சுயாட்சி பிரதேசமாக செயல்பட்டு வரும் கிரீன்லாந்துக்கு டென்மார்க்கிலிருந்து சுதந்திரம் பெறுவதற்கான வாய்ப்பு 2009 ஆண்டு பொது வாக்கெடுப்பு மூலம், அதாவது பிளபிசைட் மூலம் வழங்கப்பட்டது. தற்போது கிரீன்லாந்தின் பிரதமராக இருக்கும் மியூட் போரப் எகடே டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்கு எதிர்வினையாற்றி இருக்கிறார். கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல என்று அவர் காட்டமாக கூறியுள்ளார். செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய டொனால்ட் ட்ரம்ப் இன்னொரு குண்டையும் தூக்கி போட்டார். மெக்சிகோ வளைகுடாவின் பெயரை அமெரிக்க வளைகுடா என மாற்றுவோம் என்று கூறினார்.
மிக விரைவில் ஒரு மாற்றத்தை அறிவிக்க உள்ளோம். ஏனென்றால் அது எங்களுடையது. மெக்சிகோ வளைகுடாவின் பெயரை அமெரிக்காவின் வளைகுடா என்று மாற்றப் போகிறோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். அமெரிக்காவின் வளைகுடா என்ன அழகான பேர், இது சரியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். Changing the name of the Gulf of Mexico to the Gulf of America, which has a beautiful ring that covers a lot of territory. The Gulf of America, what a beautiful name. And it's appropriate. It's appropriate. லட்சக்கணக்கான மக்கள் அமெரிக்காவுக்குள் வருவதை மெக்சிகோ நிறுத்த வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டார். And Mexico has to stop allowing millions of people to pour into our country. They can stop them. And we're going to put very serious tariffs on Mexico and Canada. மெக்சிகோ வளைகுடா பெயரை மாற்றுவதற்கு மெக்சிகோ மற்றும் கியூபாவிடம் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புதல் பெற வேண்டும். சட்டப்படி அவர் ஒப்புதல் பெற்றாக வேண்டும். டொனால்ட் ட்ரம்ப் கூறியதற்கு எதிர்வினை ஆற்றிய மெக்சிகோ அதிபர், நாம் ஏன் மெக்சிகோ அமெரிக்கா வளைகுடா என்று அழைக்கக்கூடாது, அது நன்றாக இருக்கிறதே என்று கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் மெக்சிகோவின் பொருளாதார அமைச்சர் மார்சலோ எப்ராட், இந்த கடல் மெக்சிகோ வளைகுடா என்றே தொடர்ந்து அழைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். மேலும் இது போன்ற பேச்சுகளுக்கு ஒரு நாளும் பதிலளிக்க முடியாது. பெயரை மாற்றும் விவாதத்தில் நாங்கள் ஈடுபட விரும்பவில்லை. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு சுமூகமாக தொடர்வதை உறுதி செய்யவே விரும்புகிறோம் என்றும் எப்ராட் கூறினார். வளைகுடாவுக்கு மறுபெயரிட சர்வதேச ஹைட்ரோகிராபிக் அமைப்பு, ஐக்கிய நாடுகளின் கடல் சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் நிலவியல் பெயர்கள் நிபுணர்கள் குழு உள்ளிட்ட பல சர்வதேச அமைப்புகளின் மதிப்பீடு மற்றும் ஒப்புதல் டொனால்ட் ட்ரம்புக்கு தேவைப்படும். தன்னிச்சையாக எதையும் செய்துவிட முடியாது. கூடுதலாக புதிய பெயர் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் சம்பந்தப்பட்ட 3 நாடுகளும், அதாவது அமெரிக்கா, கியூபா, மெக்சிகோ ஆகிய 3 நாடுகளும் புதிய பெயரையும் அதற்கான வரைபடங்களையும் சட்டபூர்வமாக புதுப்பிக்க வேண்டும். அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு டொனால்ட் ட்ரம்ப் என்னென்ன செய்ய போகிறார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் தினந்தோறும் ஒரு அதிர்வலையை அவர் உருவாக்கி வருகிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.